வெல்கம் டு வர்ஷா இஸ் மிஸ்ஸிங் வெப் சீரிஸ் எபிசோட் 6. போன எபிசோட், அதாவது எபிசோட் 5 என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா 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 அப்படின்னு வர்ஷா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படின்னு நின்றுட்டு அப்படியே வர்ஷா இருக்கிற மாதிரியே அவங்க அம்மாவுக்கு வந்து தோணுச்சு. அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் வர்ஷா அவங்க வீட்டில் வந்து வர்ஷா வந்து கிடையாது. அதில் தான் இப்போ கண்டினியூ ஆக போகுது. வெப் சீரிஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, வாங்க இப்போ வெப் சீரிஸ்க்குள்ளே போகலாம். அம்மா, வர்ஷா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் வர்ஷா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி திருப்பி பார்ப்போம். ஆனால் இங்கே வர்ஷாவை காணுமே. அம்மா, அட என்ன வர்ஷா கையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வர்ஷா இல்லையே. சரி, எல்லாமே நம்ம கற்பனையாக தான் இருக்கும். சரிம்மா, கண்டுபிடிச்சி தரோம். நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க. எப்பா, ஒரு கேஸை இது பண்ணுறதுக்கு முடியவே மாட்டேங்குது. எப்பா, போலீஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். போலீஸாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் என்ன, இன்னும் இந்த ஜாக் வேற வரல. வர்ஷா வேற தொலைஞ்சு போயிட்டான்னு அவங்க எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இன்னைக்குள்ளே இந்த கேஸை முடிச்சே ஆகணும். ஆனால் அவன் ஏன் இன்னும் வர காணுமே? வரட்டும், நான் வச்சுக்கிறேன். சார் விட்டுரு சார். 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 டே, அதெல்லாம் விட முடியாது. வா சார், எவ்வளோ காசு வேணாலும் தரேன் சார். இல்லை சார். ஒழுங்கா வர. காதை பிடிக்காதீங்க சார், வலிக்குது சார். குழந்தைங்களா கடத்துவியா? கடத்தினா அப்படியே சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா நீ? நல்லா கேளு. சும்மா கூட்டிகிட்டு வருவீங்கன்னு பார்த்தா கை கட்டுலாம் போட்டு வச்சிட்டிங்களே. என்னால் இப்போ தப்பிக்கவே முடியாது. டே வாடா ஒழுங்கா. பாப்பா, அம்மா கிட்ட போகலாமா? சரிங்க அங்கிள். பாப்பா, உனக்கு அடுத்தனால தான் இவனை அங்கிள் போட்டு நல்லா அடிக்க போகிறேன். நல்லா அடிங்க அங்கிள். ஆமாம் பாப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே போலீஸ் ஸ்டேஷன் அடி வெளுத்துடலாம். எத்தனை குழந்தைங்க என்ன மாதிரியே கடத்தி இருப்பான்? ஆமாம் தங்கோ. இப்போ வா, நம்ம போலீஸ் சார் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டு அம்மா கிட்ட போகலாமா? சரிங்க அங்கிள். வா, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். கான்ஸ்டபிள், அவனை பிடிச்சிட்டு வாங்க. சார். பாப்பா வா, போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. அட, ஜாக் வந்துட்டான் போலையே. வா பாப்பா, என்ன மாதிரி இன்னொரு அங்கிள் கிட்ட போலாமா? சரிங்க அங்கிள். சரி வா பாப்பா, போலாம். கான்ஸ்டபிள்ஸ், அவனை கூட்டிட்டு வாங்க. வாடா. அச்சோ, இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே. என்னடா புலம்பிட்டு போயிட்டு இருக்க? ஒழுங்கா போடா. ஹரிஷ் சார். என்ன ஃபர்ஸ்ட்டு ஹரிஷ் ஷேர்னு தான் சொல்லணுமா? அதுவும் சாரை ஷேர்னு சொல்லிட்டு இருக்கிற. ஃபஸ்ட்டு யாராச்சும் போலீஸை பார்த்தா சீனியராக இருந்தாலும் சரி, ஜூனியராக இருந்தாலும் சரி, ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? எத்தனை வாட்டி சொல்கிறது நான்? எப்போ பார்த்தாலும் எந்த போலீஸை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் அவங்கள பேர் கூட சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறது. ஜெய்ஹிந்துன்னு சொல்லிட்டு தானே எதுவாக இருந்தாலும் பேசணும். சாரி சார், இதுக்கு மேலே அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவனை பிடிச்சாச்சா? ஓகே, அவனை பிடிச்சாச்சா? சார் பிடிச்சாச்சு. அந்த கூட்டிட்டு வாங்க அந்த ராஸ்கலை. குட்டி பாப்பா, ஹாய். ஸ்டார்ட். ஹாய் அங்கிள். என்னது ஆயா? நான் ஆயிலாம் சொல்ல, நான் ஆய் தான் சொன்னேன். என்ன பாப்பா திருப்பி ஆயாங்கிற? பாப்பா ஷூ, அமைதியாரு. ஸ்டார்ட். சரிங்க அங்கிள். அவங்க கிட்டலாம் இந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா? டேய், எத்தனை வாட்டி அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருப்பேன். அந்த கான்ஸ்டபிளை கூட்டிட்டு வர சொல்ல அவனை. கான்ஸ்டபிள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வாங்க. சார்.
பிடிச்சிட்டு வந்தாச்சு சார், அவனை பிடிச்சிட்டு வந்தாச்சு. இந்தாங்க. இல்லை, எனக்கு நிறைய ஒர்க்கு இருக்கு. ஜாக் ஜாக் சொல்லுங்க சார். ஜாக், அந்த பாப்பாவை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுங்க. கான்ஸ்டபிள், அவனை இங்கே விடுங்க ஃபஸ்ட்டு. சாரி சார். பாப்பா அங்கிள் கிட்ட வாங்க. ஸ்டார்ட். வரேன் அங்கிள். இந்தா பாஸ் பண்ணு. கொடுங்க சார். ஜாக், இவனை செல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா அடிங்க சார். அடிங்க ஜாக். ஓகே சார். ஜெய்ஹிந்த். டேய் வாடா, அடிக்கிறேன் நான். அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? அச்சோ, என்ன சார் பண்ண போகிறீங்க? சார் விட்டுருங்க சார். 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 சார், அவனை செம்மையாக அடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே, குட் ஜாப். இப்போ இந்த வருஷாவை போய் அவங்க அம்மா கிட்டேயே விட்டுருங்க. ஓகே சார், இவளை போய் பத்திரமா அவங்க அம்மா கிட்ட சேர்க்கறது என்னோட வேலை. கான்ஸ்டபிள், பாப்பாவை ஜாக் கிட்ட கொடுங்க. சரி சார். பாப்பா அந்த அங்கிள் கிட்ட போ. ஸ்டார்ட். சரி அங்கிள். ஓகே கான்ஸ்டபிள், உங்களோட வேலையை பார்க்கலாம். ஓகே கான்ஸ்டபிள், உங்களுக்கு டீ டைம் வந்திருக்கு. நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா போய் வாங்கி சாப்பிட்டுங்க போங்க. தேங்க்யூ சார். கிரேட் ஜாப். ஓகே சார். ஜெய்ஹிந்த். ஜாக், இந்த பாப்பாவை பத்திரமா அவங்க அம்மா கிட்ட போய் சேர்த்துருங்க. அது ஃபுல் பொறுப்பு உங்கள் மேலே தான் நான் கொடுத்துருக்கேன். சரி சார். வருஷாவை எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவள் காணோன்னு காலையில் கொடுத்தேன், நைட்டே ஆயிடுச்சு. இன்னுமே அவங்க என்கிட்ட கொடுக்கவே இல்லையே. வருஷா. அடா, யாரோ வர மாதிரி இருக்குது. டட் 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 டட். என்னது இது? டோர் சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்ப்போம். அட போலீஸ் சார், நீங்களா? ஆமாம். வருஷா, எப்படி இருக்கிற வருஷா? இதுக்கப்புறம் உனக்கு கடைக்கே அனுப்ப மாட்டேன். நான் கூட மட்டும்தான் வருவேன். நான் எங்கேயும் தொலைஞ்சி போல. இந்த அங்கிள் தான் என்னை காப்பாத்தினாரு. அம்மா, அந்த திருடன் பேக்ல போட்டு திருட்டிட்டு போனான். யார் தங்கமே? என்னம்மா உன்னையா இப்படி பண்ணா? கடவுளே.